ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி 4 விதமான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த 4 விதமான சைடிஷ் ரெசிபியும் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குங்க. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க. இந்த 4 விதமான சைடிஷ் ரெசிபியை நீங்களும் இதே முறையில் இதே அளவுகளோடு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இப்போ நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி ரொட்டுக்கடை கார சட்னி சுவையாக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபியை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 5 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் இது கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடலாம். இடையில் கலந்து விடணுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணியினுடைய அளவு வந்து 400 mlங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் அதிக புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணீரில் மாவை நல்லா கட்டிக்கல் இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த இட்லி மாவு சேர்த்து சட்னி செய்யும் போது இந்த தக்காளியுடைய புளிப்பு சுவை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சட்னி நல்லா திக்காகவும் ஆகுங்க. அதனால இட்லி மாவை மிக்ஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. இப்போ இட்லி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் மறுபடியும் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக வாசனைக்கு மல்லித்தலை சேர்த்துருக்கேன். நம்மளுடைய ரொட்டுக்கடை கார சட்னி சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய சட்னி ரெசிபி பொட்டுக்கடலை சட்னி சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். இந்த பொட்டுக்கடலையுடைய அளவு வந்து 50 கிராமுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 சீல் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்தேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சிங்க. புளி கட்டாயம் சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ தண்ணியாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதில் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணியாக சாப்பிட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இதுக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்குங்க. 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 2-3 நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய சட்னி ரெசிபி வெங்காயம் தக்காளி பொட்டுக்கடலை தேங்காவை மிக்ஸ் பண்ணி எப்படி சட்னி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் 3 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையுடைய அளவு வந்து 25 கிராமுங்க. இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன்.
இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது, ஆஃப் பண்ணலை. இதை அப்படியே ஒரு 30 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதுக்கு தாளித்து சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி பருப்பே இல்லாத உடனடி சாம்பார் சுவையை எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன். இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 3 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியை சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் தோல் நீக்கிட்டு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டுடலாங்க. 3 விசில்லே நல்லா குழைவ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுங்க. 3 விசில் வரட்டுங்க. இப்போ 3 விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு வெங்காயம் தக்காளியை பருப்பு சட்டியில் நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட பருப்பு சட்டி இல்லைன்னா அதுக்கு பதில் மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் வெங்காயம் தக்காளியை வந்து ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கிங்க. தண்ணியை வடிச்சிக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம வெங்காயம் தக்காளி தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை மட்டும் தாங்க இப்போ சேர்க்குறேன். இப்போ தண்ணியை சேர்த்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நான் வெங்காயம் தக்காளி கலவையை வந்து மிக்ஸி ஜாரில் 2-3 பல்ஸ் கொடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 1/2 டம்ளர் இதில் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதித்து வரட்டுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா சலசலன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஒரு 1/4 டம்ளர் தண்ணீரில் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். கடலை மாவு சேர்த்ததும் கெட்டியாகவும் நல்லா சாம்பார், அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டுடலாம். மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வந்து இதனுடைய பச்சை வாசனை, கடலை மாவுடைய பச்சை வாசனை போய் வரட்டுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. சாம்பார் நல்லா கொச்சிருச்சுங்க. கடலை மாவுடைய பச்சை வாசனைலாம் போய் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு தண்ணியாச்சு நம்ம கடலை மாவு சேர்த்தோடனே நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் சாம்பார். இப்போ சுட சுட இட்லியோட இந்த சாம்பாரை பரிமாறுங்க. இந்த 4 விதமான சைடிஷ் ரெசிபியை செய்து பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சுவையும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குது இந்த 4 விதமான சைடிஷ் ரெசிபி. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.